அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்வசும பயனாளர்களுக்கான மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஜனவரி மாசத்துக்கான அல்லது 2026ஆம் ஆண்டுக்கான முதலாவது அஸ்வசும கொடுப்பனவு, மாத கொடுப்பனவு எப்போது கிடைக்கும், எப்போது கணக்குல வரவு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமா அவதானம் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமா தான் நாங்க சொல்ல போறோம். அந்த தகவலை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னால மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் உடனுக்குடன் நாங்க வழங்குற செய்திகளை, அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பெயர் தான் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அஸ்வசும தொடர்பாக மாத்திரமல்ல, இன்னும் நிறைய விடயங்கள் தொடர்பான தகவல்களை நாங்க உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். இந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். 2026ஆம் ஆண்டுக்கான முதல் மாத அஸ்வசும கொடுப்பனவும் எப்போது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க, ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எனக்கும் நிறைய பேர் வந்து மெசேஜஸ் போட்டிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கான செய்தியாக தான் இது அமைய போகிறது. இந்த மாதத்துக்கான கொடுப்பனவுகள் சற்று தாமதமாகும் அப்படின்றது தான் நாங்கள் கேட்டறிந்த வகையிலே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதற்கான சரியான ஒரு காரணத்தை வந்து இந்த ஒரு அதிகாரியும் எங்களுக்கு குறிப்பிடல. பல பிரதேச செயலகங்கள்ல கடமையாற்ற அதிகாரிகளை நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம். அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த அஸ்வசும கொடுப்பனவு எப்போது கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்றது குறித்த தகவல்கள் கூட இன்னும் வழங்கப்படல. ஒரு சில யூடியூப் சேனல்களை நாங்க பார்க்கும்போது இன்று அல்லது நாளை கிடைக்கும், நாளை மறுதினம் கிடைக்கும். அதே போல இன்னும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் உருட்டுக்களை வந்து விட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக இப்போது இந்த தொகை, அதாவது அஸ்வசும கொடுப்பனவு ஜனவரி மாசத்துக்கான கொடுப்பனவுகள் வந்து எப்போது வரவு வைக்கப்படும் அப்படின்றது இதுவரைக்கும் திகதி வந்து உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படலை. ஆனால் நிறைய பேர் வந்து இன்னும் ஒரு சில தினங்கள்ல கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏனைய மாதங்கள் அல்லது கடந்த மாதங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா மாதத்தின் 9ஆம் 10ஆம் திகதிகள் அளவுல வந்து எல்லோருடைய கணக்குலையும் வரவு வச்சு 10, 11ஆம் திகதிக்கு பிறகு அந்த தொகையை வந்து நீங்க வங்கியிலிருந்து மீள பெறக்கூடிய சாத்தியம், வாய்ப்புகள் கிடைச்சிருந்தது. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் தாமதமாகும் போல்தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில அதிகாரிகள், இது உத்தியோகபூர்வ அறிவித்தல் அல்ல, ஒரு சில அதிகாரிகள் சந்தேகம் தெரிவிக்கிறாங்க. அதாவது இந்த மாதம் கணக்குல வரவு வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 19ஆம் திகதி அளவு ஆகும் அப்படின்னு சொல்லி, இது உறுதியான ஒரு தகவல் அல்ல, பயப்பட தேவையில்ல. கட்டாயமா கணக்குல வரவு வைப்பாங்க. அதே போல இந்த மீளாய்வு நடவடிக்கைகள், 1ஆம் கட்ட 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான மீளாய்வு நடவடிக்கைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால சிறிய ஒரு தாமதம் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த மீளாய்வு நடவடிக்கைகள் பூர்த்தி அடைந்து அதுக்கு பிறகு யாருக்கெல்லாம் அஸ்வசும கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானிக்குதோ, அந்த தீர்மானங்கள் எட்டும் வரைக்கும் இதுவரைக்கும் இந்த அஸ்வசும கொடுப்பனவு யாருக்கெல்லாம் கிடைச்சு கொண்டிருக்குதோ அவர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வருடத்தின் முதல் மாதம் அதே போல பல அலுவல்கள் இருக்கும். அந்த நிறுவனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நிறைய வேலைப்பளுகளுக்கு மத்தியில தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க சொன்னது போல மீளாய்வு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த காரணங்களால் ஜனவரி மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவு வந்து வங்கி கணக்குகள்ல வைக்கிறதுக்கான நாட்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரவு வைக்கிறதுக்கான நாட்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சில தினங்கள் தள்ளி போகும். மாதத்தின் நடுப்பகுதி அளவில் நீங்கள் இந்த தொகையை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் அப்படின்னு தான் இப்போதைக்கு எங்களுக்கு உத்தியோகமற்ற ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே பொறுத்திருங்கள். நாங்கள் நிச்சயமாக அஸ்வசும கொடுப்பனவுகள் என்று வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்படும், எப்போது முதல் நீங்கள் அந்த தொகையை வந்து எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை மிக விரைவில் அந்த தகவல்கள் கிடைச்சவுடன் உறுதிப்படுத்திய பிறகு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். எனவே மறக்காம இந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணி வச்சுக்கோனீங்கன்னு சொன்னா தொடர்ந்தும் எதிர்வரும் நாட்களில் நாங்கள் தர்ற தகவல்களை, உடனுக்குடன் செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும்.